பகவான்னாலே நாம் எல்லாரும் பயந்துக்கிறோம். ஆனா அந்த 9 கிரகங்கள்ல நீதி கிரகம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் மட்டும்தான். 9 கிரகங்களை காட்டிலும் நீதி கிரகம் நீதிமான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 9 கிரகத்திலே சனீஸ்வர பகவான் மட்டும்தான் நம்ம செய்த நன்மையுடைய பயனும் தீமையுடைய பயனும் சரிவர தரக்கூடிய ஒரே நீதி கிரகம் சனீஸ்வர பகவான். அவருடைய பரிபூர்ண திருவுருள் இருந்தால் மட்டும்தான் தேக ஆரோக்கியம் ஆயுஷ்காரகன் பேர். திருநள்ளாறுல பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்காரகன் அப்படின்னு பேர். நம்முடைய தேக சம்பந்தப்பட்டமான தீர்க்காயுஷா இருக்கணும், எந்த ஒரு உடல் ரீதியான எந்த ஒரு வியாதி இருக்கக்கூடாது அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு நாம செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை வழிபாடு செய்தால் ஒவ்வொரு விதமான பலன்கள் வலியுறுத்துகின்றது. அதே மாதிரி சூரிய கிரகம் முதலாவதாக நவகிரகங்களினுடைய நவகோள்களிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான். சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வதனால் நமக்கு தேக ஆரோக்கியம் தீர்காயுஷ தேக ஆரோக்கியம் எந்த ஒரு வியாதி இல்லாமல் தீர்காயுஷா இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி ஜோதிக்காரங்களாம் போய் ஏதாவது உடம்பு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை சூரிய பகவானுக்கு கோதுமையை வச்சு சிவப்பு கலர் பூனால அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஆரோக்கியகாரகன்னு பேர். ஆரோக்கியம் பிரததாததோ தினகரா அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வதன் பயனாக நமக்கு தேக ஆரோக்கியத்தை தரக்கூடிய பகவான் சூரிய பகவான். அவர் வந்து பார்த்தோம்னா 12 27 நட்சத்திரம் 12 ராசிகள். அந்த மாதிரி சிம்மசியாதி பதி சூர்யாக சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவானுடைய அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைந்த ஆளுமை திறனுடைய என்பர்களா இருப்பாங்க. அப்பேற்பட்ட சூரிய பகவான் அதற்கு அடுத்தபடியாக சந்திர பகவான் மனோகாரகன்னு பேர். எவ்வளவோ பணக்காசு சொத்து நம்ம கேட்கலாம்னா எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த மனசுல போட்டு நினைச்சுட்டே இருப்போம். அப்பேற்பட்ட மனசு சார்ந்த தோஷங்கள்லாம் விலகணும். அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய வழிபாட்டினாலே அந்த மனது ரீதியான தோஷங்கள் விலகக்கூடியும் என்று சாஸ்திரங்கள். அதே மாதிரி மாத்திருகாரகன்னு பேர். நம்முடைய தாயார் நம்முடைய அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய அம்மா நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி மனது ரீதியான மனக்கிளேசம் மனோபயம் மனக்கஷ்டம் மனசஞ்சலம் ஒரு நடுநிலை இல்லாத ஒரு மனம் ஏதோ ஒன்று போட்டு நடத்துங்க. அந்த மாதிரி தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு சந்திர பகவான் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல 3வது கிரகம் என்று சொல்லக்கூடிய அங்காரக பகவான் பேர். இவர் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அம்சம் பூமிகாரகன்னு பேர். ஒரு பூமி சார்ந்த ஒரு விஷயங்கள் இப்ப ரியல் எஸ்டேட்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் ஜாதகத்துல செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பூமியில கை தட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு பூமி வாங்குறதாகட்டும், அந்த பூமியில நாம முதல்ல ஒரு செயல் ஒரு தொழில் துவங்குறோம் அப்படின்னா அதற்கு நம்மளுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண திருவுருள் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பூமி சார்ந்த ஒரு தொழில் விஷயங்களை செய்ய முடியும். அதே போல மேச விருச்சிகயோர் பௌமஹா இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மேசராசி விருச்சிக ராசியினுடைய அதிபதியாக இருக்க. மேஷராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான். மேஷராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதே போல 4வது கிரகம் புத பகவான். புத பகவானுடைய பரிபூர்ண திருவுருள் நிறைந்த வண்ணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு படிப்பு சார்ந்த ஒரு ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா புத பகவான் வழிபாடு. அதனாலதான் புதன் ஜாதகத்துல உச்சமா இருந்தா நல்லா படிப்பான், நல்ல பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட அந்த புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த அறிவை தரக்கூடிய பகவான் புத பகவான். அந்த வகையில 5வது கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி கிரகம்னு பேர். அனைத்து தேவர்களுக்கும் குருவாக விளக்கக்கூடிய தேவகுரு அசுரகுரு அப்படின்னு 2 நவகிரகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தேவகுரு அசுரகுரு அப்படின்னு 2 விதமா சொல்லுவாங்க. தேவர்கள் அனைவருக்கும் தலைவன் எல்லாத்துக்குமே தெரியும் தேவசேனாதிபதி அப்படின்னா முருகப்பெருமான். அனைத்து தேவர்களுக்கும் குரு. நம்முடைய ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒரு குரு மிகவும் முக்கியம். ஏன் அப்படின்னா குரு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம தடமில்லாத ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி தான், இருட்டு நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கைக்கு குரு என்பவர் மிக முக்கியமான ஒன்று பகுதியை நம்முடைய வாழ்க்கையில தர. அப்பேற்பட்ட அந்த தேவர்கள் அனைவர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடிய நமது நவகிரகத்திலே வடக்கு முகர் நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி கிரகம்னு பேர். இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள்.
அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 11ஆம் பாவம் அப்படின்ட்டு சொல்லப்படானா மற்ற கிரகங்கள் 8 கிரகமும் எந்த இடத்துல இருக்கோ, இப்ப சனீஸ்வர பகவான் மீனராசி இருக்காங்கன்னா அந்த கட்ட சார்ந்த பலனை தருவாங்கன்னா, குரு பகவான் 12 கட்டங்கள் எங்க இருந்தாலும் அவருடைய பார்வை தான் முக்கியம். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அவருடைய பார்வை நம்ம மேல பட்டாலே, அதனால்தான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சம் தான் குரு பகவான். அப்பேற்பட்ட அந்த குரு பயிற்சி அப்படின்னா நம்மளாவே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். குரு பயிற்சி அப்படிங்கிறது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் அந்த பயிற்சி கிரகம். தட்சிணாமூர்த்திங்கிறது சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய அம்சம் தான். தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், கஷேத்திரபாலன், சாஸ்தா இது எல்லாருமே சிவபெருமானுடைய அம்சங்கள். குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவகிரகத்தில் வீட்டிற்குரிய குரு பகவானுக்கு தான் நம்ம அன்னைக்கு பரிகார அர்ச்சனை பூஜைகளா செய்வேன். அப்பேற்பட்ட தனுர்மீன துவயோ குருஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. தனுர் ராசி, மீனராசி இந்த 2 ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான். அந்த 2 ராசியோட அதிபதியுடைய அன்பர்கள் உயர்ந்த ஒரு தொழில் சார்ந்த ரீதியாக உயர்ந்த ஒரு பொருளை வேண்டணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல 6வது கிரகமாக விளங்கக்கூடியது சுக்கிர பகவான். எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாழ்க்கையில உயர்ந்த ஒரு செல்வத்தை நம்ம அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அவனுக்கு சுக்கிர தசை அடிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா அந்த சுக்கிர பகவானுடைய பரிபூர்ண திருவுருள் இருந்தா மட்டும்தான் செல்வங்கள் நம் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்கள், ஏன் அப்படியா செல்வம் அப்படின்னா வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது. கலஜாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பிணி இல்லாத உடல், சரியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, உலகானது என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுடைய அதிபதியாக கூட சுக்கிர பகவான். மேஷ விருத்திகளோ நோமஹான், துலா விஷமயோர் பிருகு என்று சொல்வார். ரிஷபராசி, துலாராசியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் வழிபாடு செய்வதனாலே நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றது. அதே போல 7வது கிரகம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி பயிற்சி. 7வது கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் இவர் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானுடைய மைந்தன், சூரிய மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் இன்றைய தினம் கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். நாம எல்லாருமே அந்த சனி முன்பு சொன்னது போல சனி பயிற்சியை நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது. நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மாக்கள்லயே அதனுடைய பலனை தரக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான். நாம என்னதான் வழிபாடு செஞ்சாலும் அந்த வழிபாட்டுடைய பலன் நமக்கு தரணும் அப்படின்னா நாம தர்ம காரியங்கள் செய்யணும். இந்த மாதிரி சனி பயிற்சியில நான் பணம் கட்டி யாக பூஜையில இருந்தேன் அப்படிங்கிறத காட்டிலும் தர்ம காரியங்கள். தர்ம காரியம்னா என்ன அப்படின்னா இல்லாதப்பட்டவளுக்கு ஒரு அன்னதானம் பண்றது, ஒரு கோவில் திருப்பணி நடக்குது அப்படின்னா நம்மளால முடிந்த ஒரு நன்கொடை. பணம் அதிகமாக கொடுத்தாதான் மரியாதைங்கிறது கிடையாது. உங்களால ஒரு 500 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்க முடியும்னா உங்களுடைய பங்கு அந்த தர்ம காரியத்துக்கு சேர வேண்டும். அதே போல ஒரு அநாத ஆசிரமத்துக்கு குழந்தைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு, இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு வேட்டி துண்டு, இந்த மாதிரி தர்ம காரியங்கள் நம்ம எவ்வளோ செய்யறோமோ அவ்வளோ சனீஸ்வர பகவானுடைய இந்த 7.5 சனியிலிருந்து அஷ்டம சனி, பாத சனி, ஜென்ம சனி, விரை சனி எல்லாமே எப்படி அந்த பலன் நம்ம குறையும்னா இந்த மாதிரி வழிபாடு செய்வதனுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், அந்த தர்ம காரியங்களை சரிவர இருந்தால் மட்டும்தான் சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண திருவுருள் நிறைந்திருக்கும். அதே போல ராகு பகவான் சாயா கிரகம்னு பேர். இந்த வெளியூர் பிரயாணம் போறோம், வாகனத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சார்ந்த விஷயங்களை எவ்வளவோ கேள்விப்படுறோம். அந்த மாதிரி எந்த ஒரு துஷ்ட சம்பாவிதம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ராகு பகவானுடைய பரிபூர்ண திருவுருள் வேண்டும். அதே மாதிரி ராகு காலத்தில் துர்கையினுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதே போல கேது பகவான் உயர்ந்த ஞானம், குலதெய்வத்தினுடைய திருவுருள் நமக்கு நிறைந்திருக்கணும் அப்படின்னா கேது பகவானுடைய திருவுருள் நமக்கு நிறைந்திருக்க வேண்டும். அதே போல இந்த நவக்கிரக யாக வேள்வியிலே பங்கு கொண்டதின் பயனாக அனைத்து அன்பர்களுக்கும் நவக்கிரக தோஷங்கள் விலகி நீண்ட ஆயுள் நோயற்ற அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22 நமது மகா கும்பாபிஷேக அங்கமாக காவிரி சென்று புனித தீர்த்தம் எடுத்து வரக்கூடிய நிகழ்வானது பங்குனி மாதம் இங்கிலீஷ் 22/3/2026 அதிகாலை 5 மணி அளவிலே நமது பெருந்துறை வேதநாயகம்பியுடைய சோழேஸ்வர பெருமானுடைய திருக்குடர் நீராட்டு பெருஞ்சாதி பெருவிழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக பூஜைகளுடைய அம்சமாக மகாகணபதி யாகங்கள் துவங்கி 22/3/2026 காலை 11 மணி அளவிலே நமது பெருந்துறை சோழேஸ்வர ஆலய கும்பாபிஷேகத்திற்கு காவிரி சென்று புனித தீர்த்தம் எடுத்து வரக்கூடிய நிகழ்வானது அன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும்.
யார் யாரெல்லாம் இந்த மாபெரும் மகா கும்பாபிஷேகத்திற்கு புனித தீர்த்த சகரம் என்று சொல்லக்கூடிய புனித தீர்த்தம் வரக்கூடிய அன்பர்கள் 11 மணி நேரம் ஆலயத்திற்கு வந்திருந்து வரக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நிர்வாகத்தினுடைய பெரும் முயற்சியால் இலவச பஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்தார் போல அன்று மாலையிலே இருந்து 6 கால யாக பூஜைகளாக வடிவமைத்து பங்குனி மாதம் 14ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக மகா திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. ஆகையினாலே அனைத்து அன்பர்கள் எத்தனையோ கும்பாபிஷேகத்தை பார்க்கிறோம். நாம ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் ஒரு சிவாலயத்திற்கு சென்று காலை மாலை வழிபட்டால் என்ன ஒரு பயனோ அது ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதனால் கிடைக்கின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்முடைய இந்த ஒரு வாழ்நாள்ல ஒரு சிவாலயம் ஒரு சிவன் கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எத்தனை பேர் கொடுத்துருக்கோங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா திக்வித்யாக சிவாசிரியாம் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு ஊருன்னு இருந்தா அந்த இடத்துல சிவாலயம் மிக முக்கியமாக கருதப்படும். அப்பேற்பட்ட இந்த மாபெரும் சிவ புண்ணியத்திலே சிவாலய மகா கும்பாபிஷேகத்தினுடைய தரிசனத்துடைய பலனை அனைத்து பக்தர்களோடு மேற்கொள்ள பெற வேண்டிய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகையினாலே பங்குனி மாதம் 2ஆம் நாள் 16/3/2026 யாகசாலையை சுற்றி நவதானியங்கள் முளைப்பாடுகை போடக்கூடிய நிகழ்வு 16/3/2026 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக நமது மகா கும்பாபிஷேகத்திற்கு முளைப்பாடுகை இடக்கூடிய நிகழ்வு ஆகியனால அனைத்து மகளிர் அன்பர்களும் வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2026 காலை 10 மணி அளவிலே பெருந்துறை சிவாலயத்திலே இருந்து காவிரி சென்று புனித தீர்த்தம் எடுத்து வரக்கூடிய நிகழ்ப்பட்டு அன்னைக்கு மாலை வேளையிலே இருந்து 6 கால பூஜைகள் நடைபெற்று சரியாக 25/3/2026 பங்குனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை துவங்கிய வண்ணமாக நம்முடைய ஆலய நிர்வாகத்தினுடைய பெரும் முயற்சியினாலே அத்தனை நாட்களும் வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் சிறப்பான முறையிலே நமது பெருந்துறை செந்திமலையரோட கவிநகர் எதிர்ப்புறமாக சிறப்பான பிரம்மாண்ட அன்னதான ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதே போல இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி விழாவில் அர்ச்சனை செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் ஆலய அளவுக்கு அர்ச்சனை செய்து பெற்றுக் கொண்டு சனீஸ்வர பகவானுடைய சன்னிதானத்தை அர்ச்சனை செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி யாகவீரோட நிறைவு அங்கமாக மங்கள வைபவம் மகா பூர்ணாவதியால் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு அனைத்து திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் அருட்சக்தி கலசாபிஷேகம் அனைத்து அன்பர்களுக்கும் மகா தீபாவளி நிறைவேற்ற பிறகு விபூதி பிரசாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையினாலே அனைத்து அன்பர்களும் அனைத்து பூஜையிலும் பங்கு கொண்டு சனீஸ்வர பகவானுடைய பேரருளை பெற்ற வேண்டும் அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. Namaste.
संयोजनं गुजरात राजवंश गुजरात जदान गृहीत्वान् अमर
सूर्यमण्डलं परिहर्षमाणाव्यप्राणत्रादः मेरुदेवं दर्शयामि ॐ मयोप्राजापत्यभूमो हरिष्णो षट्पुंसर्गे धारो सरस्वती शौरिश्येदा पुरुषवाक्करस्वते सुगन्ध्येदं पुरुषवाकारण्यो योनकुलस्तकाले पौर्णावादे क्रौञ्जः मयूरदीपं दर्शयामि चन्द्रमदेवो कालकालार्वाणाकस्येव तस्मदीनामेयम् सर्वेभ्यो नमः देवो देवा सूर्यजलेभ्यो येषामृतकृतन्तेभ्यः सर्वेभ्यो नमः नागदेवं दर्शयामि अदारे अमृताय नमः चरणे व्यामृताय नमः अग्रे शिवदत्ताय नमः काले गौरी नमः करे रामाय नमः वेदाय नमः रौद्री नमः काली नमः कलविरण्ये नमः कलविरण्ये नमः कलप्रवदने नमः सर्वभूतमन्ये नमः अमृताय नमः अरुणाय नमः घोराय नमः अवनिवेद्याय नमः अज्योदानवतये नमः रजाय नमः अज्योदानवतये नमः पाद्यार्याचरणे धूपदीपौ ददध्वा सर्वदेवानां सुगन्धं सुमनो आगेनं सर्वदेवानां विमोनं प्रतिनित्यदामि दीप्य सदा नवेदो पाठ्यं निर्मलयो जपजप हरिवनं नीलो दीपं दर्शयामि आस्तीरफलं निवेदयामि ॐ यज्ञमात्रं मनो पूर्णं ददाति एकदा ब्रह्मणमुपहरति ब्रह्मणादुं वेदो ददाति पूर्णकुम्भदेवं दर्शयामि ॐ सत्योदानप्रबन्धामि सत्योदानादवे नमो नमः भवेनादि भवे भवत्वमान् भवोद्भवाय नमः सत्योदानदेवं दर्शयामि ॐ वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः मंगलाय नमः मंगलविघ्नाय नमः बलविघ्नाय नमः बलाय नमः बलप्रबलनाय नमः सर्वभूतगमनाय नमः मनोन्मनाय नमः दीपं दर्शयामि घोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो नमस्ते तु रुद्ररूपेभ्यः अघोरदेवं दर्शयामि तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि प्रचोदयात् दर्शयामि ईशान सर्वविद्यानाधीश्वर सर्वभूतानां ब्रह्मादिपदे ब्रह्मणोऽधिपते ब्रह्मा शिवो मे अन्तर्धानः शिवो ईशानदीपं दर्शयामि ॐ बृहत्तामक्षत्रवृद्धवृष्टिकां दृष्टभोजस्वमिदमुग्रवीरं च सोमेन मत्सतेन मध्यमिदं वादेन सकलेन रक्षां नारयामि
चंद्रमा मनसो जातः सूर्यो अजायते उपादिन्द्र जाग्निश्च प्राणात् वायुरजायत धूरमस्मच्चन्द्रमोऽयन्तु भीताः अग्नेगणु दातत्विशाखे देवानुमदन्तु जैन्य पुरस्कारवदन्नोऽस्तु राजाय प्रदज्य साहिते नमो ब्रह्मये श्रवणाद कुर्महे कामेश्वरो कामेश्वरो मयि श्रवणो दधातु श्रवणाद राजाय नमः वायुस्तागमग्रे प्रभुमोक्तदेव प्रजापति प्रजया संविधानः यमाना भुवनस्य रेदो गानन्दतैरमानाद देवाः समर्पयामि यज्ञेन यज्ञमजन्तदेवाः धर्माणि प्रथमान्यासन्ते हनागं महिमानसजन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः केतुं गृह्णन्न केतवे भेषो मर्या वेषसे समुषद्भिरगायथाः आधिपत्यप्रदमिदं ध्वजं नीराजनम् विद्महे दादा भगवते धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् आगतजाय विद्महे खड्गहस्ताय धीमहि प्रचोदयात् सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति ॐ नमो भगवते पुष्पं वेद भगवान् प्रजावान् पशुमान् भवति पापं पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति देवं वेद वायुतनं वेद आयनवान् भवति पुष्पाञ्जलिः अग्निमे पुरोहित यज्ञस्य देव पृथ्वीजं मोदाहारं रदरादेव हिवो विषेत्वोर्जेत्वा वाजवत्व देवो सविता प्रार्पयतु श्रेष्ठतमाजगर्मणि हिवो मग्नाजाहि वितये गृणान् अभ्यदातते मोदा संसि बर्हिषि हिवो सन्नो देवी रमेण्डदापो भवन्तु दितते अभिश्रमङ्गुणाद्यं मेधारं पुरोधं पुरस्कृत एकाक्षरं ब्रह्मा व्यक्तं सनातनम् आरोग्यं सविता जनोदु नितराम् इन्दुर्यशो निर्मलं भूमिं भूमिसुतान्तपुतनया प्रज्ञां गुरुर्गौरवं काव्यकोमलवाग्विलासमधुरं मन्दोमुदं सर्वदा राहुर्बाहुबलं करोति भुजं केतुकुलस्योन्नत्यो शिवात्रिचित्रं बलं दिनयं बलं द्वेयुर्दोणीबन्ध விடமுண்ட கண்ட மிக நல்ல வீழ தடவி மாசது திங்கள் கங்கை முடிமேல் அணிர்ந்து என் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாவிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வான்மொழிகளாதிரிய மலையெல்லாம் சிறங்க மன்னன் கோல்மொழி அரசிய குறைகளாக நான் மலையன் ரெண்டும் வினப்புக உலகமெல்லாம் Hey, the
चरणारविन्दाभ्यां नमः ओम भद्रं ददातु भद्रं कर्णे विष्णुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः
யாகவதி பாடல்கள் எல்லாம் நிறைவுபெற்று சனீச பகவானுக்கு இப்பொழுது பஞ்சாமிரதம் பால் தேன் இளநீர் போன்ற மங்கள பொருட்களாலே அபிஷேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிஷேகம் நிறைவுற்றவுடன் மகா தீபாவளி நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியிலே அன்னதானம் வழங்க இருக்கின்றார்கள். எல்லோரும் அன்னதானம் சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சிவாலயம் கோடீஸ்வரருடைய திருக்கோவிலானது மார்ச் மாதம் 25ஆம் நாள் மகா கும்பாபிஷேகமானது இறைவன் திருவிழாவை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு 16/3/2026 பங்குனி 2ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேலாக 10 மணிக்குள்ளாக யாகசாலையை சுற்றி நவதானியங்கள் முளைப்பாரி போர் நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. நவதானியங்களை முளைப்பாரியை போடும் நிகழ்ச்சியானது மார்ச் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில நடைபெறுகின்றது. அதே சமயத்தில் தாய்மார்கள் தங்களுடைய வீட்டில் நவதானியங்கள் போட்டு முளைப்பாரி போட்டு நமது கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். 22/3/2026 பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலே அதிகாலை 5 மணிக்கு மகாகணபதி யாகம், அதைத் தொடர்ந்து பூர்வாங்க பூஜைகள், தட்சோகம், திசாவோகம், ஆசாந்தி போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெறும். 9:11 மணி அளவில் இங்கிருந்து பஸ்ஸிலே காவேரி தீர்த்தத்திற்கு சென்று பத்திரமாக அழைத்து வர இருக்கிறார்கள். காவேரி தீர்த்தமானது காணபாளையம் முத்துக்கண்ண கோவிலிலே இருந்து அனைத்து வாத்தியங்கள், செண்டை வாத்தியங்கள், மங்களேஸ்வரர் வாத்திய கூட சகிதமாக நமது ஆலயத்திற்கு தீர்த்தம் அழைத்து வர இருக்கிறார்கள். அதே சமயத்தில் வீட்டிலே முளைப்பாரி போட்ட தாய்மார்கள் தங்களுடைய முளைப்பாரி கட்டுகளை காஞ்சிக்கலோடு பாலாஜி பவன் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சன்னிதானத்தில் நவதானிய தட்டுகளை அங்கிருந்து தீர்த்தப்படம் சகிதமாக சேர்த்து அழைத்து வர இருக்கிறார்கள். வீட்டிலே முளைப்பாரி போட்டு தீர்த்த படத்தோடு சேர்ந்து ஆலயத்திற்கு ஒருபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற இருக்கின்றது. வீட்டிலே வைப்பாரி போடக்கூடிய அன்பர்கள் 16/3/2026 பங்குனி 2ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேலாக வீட்டிலே நவதானியங்களை முளைப்பாரி நம்ம வீட்டிலே கல்யாணத்துக்கு போடுவோம், நமது ஊர் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போடுவோம். அது போல போட்டு நம்ம முளைப்பாரி தட்டுகளை காஞ்சிபுரம் விநாயகர் கோயிலிருந்து அனைத்து வருவார்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அன்னதானமானது ஆலயத்துடைய வெளிப்பகுதியில் நடைபெறுகின்றது. அன்னதானம் முளைப்பாரி வீட்டிலே போடுவது ரொம்ப சுப நிகழ்ச்சியாகும். நம்ம வீட்டு கல்யாணத்துல முளைப்பாரி போடுவாங்க, அது போல நமது சுவாமிக்காக வீட்டிலே முளைப்பாரி போட்டு ஆச்சாரமாக எடுத்து வருவது ரொம்ப சிறப்பாகும். நவதானியம் முளைப்பாரி போட்டு எப்படி வளர்க்கின்றதோ அதுபோல நமது குடும்பமானது வளர்ச்சி என்பது ஆகம சாஸ்திரங்கள். அப்படியாக 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 3 மணி அளவில் காஞ்சிக்கலோட விநாயகர் ஆலயத்திலிருந்து முளைப்பாரி தட்டுங்கள் அழைத்து வர இருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் 22/3/2026 மாலை முதல் கால யாக வழிபாடுகள், அதைத் தொடர்ந்து 23/3/2026 பங்குனி 9 திங்கட்கிழமை அன்று
இரண்டாம் கால யாக வழிபாடுகள் அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு மேலாக மூன்றாம் கால யாக பூஜைகள் அதைத் தொடர்ந்து 24/3/2026 பங்குனி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று 4ஆம் கால யாக பூஜைகள் செவ்வாய்க்கிழமை மாலை 5ஆம் கால யாக பூஜைகள் இப்படியாக 6 கால யாக பூஜைகள் நடைபெறும். 25/3/2026 பங்குனி 11ஆம் நாள் புதன்கிழமை அதிகாலையிலே 4 மணிக்கு 6ஆம் கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று சொல்லாபுரி நாடி சொல்லாளம் போன்ற வழிபாடுகள் இதுலோகம் நிகழ்ச்சியாக பிரம்மபாகம் விட்டபாகம் ருத்ரபாகம் என்று சொல்லக்கூடிய 3 தெய்வங்களை வழிபாடு செய்வித்து இறைவனுடைய அருள் சக்தியானது சூரியன் சந்திரன் உள்ளவரை இருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் வண்ணமாக சொல்லாபுரி நிகழ்ச்சி நடைபெற்று சரியாக காலை 9 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக பெருந்தாழ்ந்த பெருவிழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 12 ஆண்டுகள் இடைவிடாது காலை மாலை சிவாலயத்திற்கு சென்று தீபம் விட்டு வழிபாடு செய்வித்தால் இந்த பெரும் புண்ணியமானது கிடைக்கின்றதோ அந்த பெரும் புண்ணியமானது கும்பாபிஷேகத்தை பார்த்து கிடைக்கிறது என்று அருள்கள் ஆத்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. நமது ஊரிலே நமது சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம். ஆனால் அவசியம் எல்லா அன்பர்களும் அறிய புரிந்து கும்பாபிஷேகத்தை தரிசிக்கும்படி அன்போடு விரும்புகிறோம். அனைவரும் வருக, இறையரோடு பெறுக. யாக பூஜைகள் நடைபெற்று அபிஷேகம் நடைபெறுகிறது. இன்னும் சில மணித்துறைகளிலே அன்னதானம் வழங்கியிருக்கிறார் என்பதை அன்போடு தெரிந்து கொள்கிறோம். பக்தர்களுக்கு அன்பான அறிவிப்பு. தீபம், எண்ணெய் தீபம், நெய் தீபம் போன்ற தீபம் வைக்கக்கூடிய அன்பர்கள் பைரவர் சன்னதிக்கு பின்பாக தீபம் வைப்பதற்கு இடம் வைத்திருக்கிறார்கள். அந்த தீபஸ்தத்திலே தீபங்கள் வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்த சாமிக்கு தீபம் வைக்கிறதா இருந்தாலும் அந்த சாமியை நினைச்சு பிரார்த்தனை செய்து தீபங்களை பைரவர் சன்னதிக்கு பின்பாக தீப ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, அந்த ஸ்டாண்டில் வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பல பொருட்கள் செலவு செய்து பெரிய அளவில் வண்ணங்கள் பெயிண்ட் அடித்து ஆலய கும்பாபிஷேகத்திற்காக ஆலயத்தை சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து தீபங்களை மற்ற இதர சன்னதியில ஏற்ற வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக்கிறோம். தீபம் ஏற்ற விருப்பமுள்ளவர்கள் தீபங்களை பைரவ சன்னதிக்கு பின்பகுதியில தீபத்திற்குரிய இடம் அமைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே தீபம் வெட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அர்ச்சனை செய்ய விருப்பமுள்ளவர்கள் அப்படியே நிறைவு பெற்றவுடன் அலங்கார பூஜை நடைபெறும். அதன் பிறகு அர்ச்சனை செய்யப்பட்டு சனீஸ்வர பகவான் சன்னிதானத்தில் அர்ச்சனை செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
எங்க இருக்கிறீங்க? அம்மா ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை, 10 டைம் கூப்பிட்டேன். வரிசையில வந்து இப்படி வாங்கிக்கோங்க. அப்படியே நின்னுட்டீங்களா எப்படி போறது? அவங்கெல்லாம் விட்டாதான் ஆப்போசிட்ல வந்துட்டாங்க. ஏங்க நீங்களாம் அப்படி வரிசையா வாங்க, அப்படி போகணும். நாங்க அப்படியே நின்றுட்டு இருக்கிறதா? நாங்க நின்றுட்டு இருக்கிறேன், இப்படியே நிற்கிறோம். நீங்க மறைச்சிக்கீங்க. அந்த பக்கம் வந்தாங்கன்னா போவாங்க, அங்க கொடுத்தாங்கன்னா அப்புறம் போக மாட்டாங்க யாரும். சாமி பாதிரி இப்படியே நிக்கல, அவங்க அந்த பக்கம்
லைன்ல வாங்கம்மா, லைன்ல வாங்க, இந்த பக்கம் லைன்ல வாங்க. வாங்க லைன்ல வாங்க, லைன்ல வாங்க. ஒருத்தர் இது பண்ணீங்கன்னா எல்லாரும் இது பண்ணணும். லைன்ல வாங்க. சீட்டு வாங்கிட்டு